அதிரும் போதே நமக்கு தெரியணும். அவரையும் ஒரு பலத்த அன்பான கைத்தட்டலோட மேடைக்கு அழைத்து ராமத்துல்லா அவர்களை அவருக்கு மரியாதை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Thank you so much for the love sir. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுல இருந்து இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுக்கு. பெரிய சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காரு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள். அவருக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி இந்த தருணத்துல. சார் நீங்க சீக்கிரமா கிளம்பணும்னு எங்களுக்கு தெரியும். ஒரு சில வார்த்தைகள் பேசிட்டு உடனே நம்ம ஆடியோ லான்ச் செஞ்சிடலாம். தேங்க்யூ சார். என்னண்ணா வணக்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க அத்தனை பேர்களுக்கும் வணக்கம். முக்கியமாக இன்றைக்கி அன்பு மயில்சாமிக்கு பிறந்தநாளாம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் அன்றைக்கி உங்களுக்கு ஆடியோ லான்ச் நடக்கிறது இன்னும் சிறப்பாக அமையட்டும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இப்போ தான் பேர் என்னன்னு கேட்டேன். படத்துக்கு அல்ட்டினா என்ன அர்த்தம்னு கேட்டேன். அல்டிமேட்டோட ஷார்ட் ஃபார்ம் சொன்னாங்க. நல்லா இருந்தது வாழ்த்து. அப்புறம் ஃபஸ்ட்டு ரஹமத்துல்லான்னு நினைக்கிறேன் அந்த அண்ணன் தான். அவர் உங்களை வாழ்த்து சொல்லி கேட்டாரா மிரட்டினாரான்னு தெரியல. ஏதாவது செஞ்சுருங்க பெட்ரு. எல்லாம் இங்கேருந்து பத்திரமா போனால் தயவு செஞ்சு வாழ்த்துருங்க. அதான் அவங்களாம் சேஃப்டி நான் நினைக்கிறேன். நான் படத்தோட சாங் எதுவும் பார்க்கல. பட் எனக்கு மயில்சாமி அண்ணன் மேலே ஒரு பெரிய மரியாதையும் அன்பும். எனக்கு அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி. நான் அன்புக்கு இது அறிவுரை இல்லை, சஜஷன். எனக்கு யாருக்கும் அறிவுரை சொல்லி பழக்கம் இல்லை. அது உபயோகமற்றது. சஜஷன். அவங்க அப்பா ஒரு சீன் வந்தாலும் சரி, இல்லை ஒரு 4-5 சீன் வந்தாலும் சரி, எப்பயுமே அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்கும். அது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணுவார். அது ஒரு சீனை நீங்கள் மயில்சாமின்னு ஒரு ஆக்டர் ஒரு சீனில் பார்த்தோன்னா அதில் அவரோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்கும். அதன் மூலமாக அந்த சீன் கொஞ்சம் எவால்வ் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அது அவர் பண்ணுறதுல ஆஸ் அன் ஆக்டரை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். அதே மாதிரி பேசும்போது ரொம்ப தெளிவான மனுஷன். அது அரசியல் சார்ந்து பேசலாம் சரி, மக்கள் சார்ந்து பேசலாம், ரொம்ப தெளிவு இருக்கும். தேவையெல்லாம் வாய் விட்டார் உளறிட்டார்னு ஒன்று இருக்காது. அதே மாதிரி தேவையெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார்னு ஒன்று இருக்காது. எல்லா இடத்துலையுமே அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். அந்த மரியாதையை அவர் எந்த இடத்துலையுமே ஒரு பர்சன்டேஜ் இறக்குனது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவரோட மீண்டும் மீண்டும் சிரிப்புன்னு ஒரு கேசட் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? நான் அந்த கேசட் அப்போ கேட்டிருக்கேன். நான் 6வது 7வது படிக்கும்போது கேட்டிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே சரி. சாதாரணமாக ஜென்ரலாக சினிமாக்குள்ளே வரும்போது இங்கே ஏற்கனவே இருந்த ஜாம்பவான்களை செஞ்சவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அவங்க அப்பாவை பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. முக்கியமாக அவரோட இன்னர் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த சென்ஸ் ரொம்ப அது யார் வேணால் எடுத்துக்கலாம். நானும் அவர்கிட்ட எடுத்துருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஸோ அன்புக்கு அந்த லெசன்ஸ் இன்னும் நிறையா போய் சேரட்டும். இன்னும் நிறையா மென்மேலும் வளரட்டும். தமிழ் பேசுகிற அந்த ஹீரோனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இங்கே இருக்குது நடிச்சிருக்க அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சிறப்பாக வரட்டும், மென்மேலும் வளர என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. என்னை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். சாலை போடணும், அவ்வளோதான். ஒரு பலத்த கைத்தட்டல் கேட்டுடலாம். அதுக்கு புதுமுகமாக அறிமுகம் ஆயிருக்காரு யாசர் அவர்களுக்கும். அந்த பாராட்டுகளுக்கு நன்றி. ஷேக் அண்ட் சேதுபதினா அன்பு அவங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பான பர்த்டேவா இருக்க நீங்க ஒரு மாலை அணிஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாயிடும் இந்த பர்த்டே. ஸோ கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு ஒரு அமேசிங்கான ஆர்டிஸ்ட் கிடைச்சாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவோம். ப்ளீஸ் பாக்யராஜ் அவர்களும் ராதா ரவி அவர்களும் இணைஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் கூட ஸோ அன்பு அவர்களுக்கு மாலை அறிவித்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடலாம். எல்லாரும் மறுபடியும் ஒரு தடவை 3, 2, 1 ஹாப்பி ஹாப்பி பர்த்டே அன்பு. இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு இந்த திரையுலக பயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த தருணத்துல இந்த அமேசிங்கான மொமெண்ட்ல இந்த அல்டி திரைப்படத்தோடைய ஆடியோவை லான்ச் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த அல்டி திரைப்படத்தோடைய ஆடியோ இப்போ விஜய் சேதுபதி அவர்களின் தலைமையில் பாக்யராஜ் சார், ராதா ரவி சார் அனைவர் முன்னால் தற்போது அல்டி திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச் செய்யப்படுகிறது. வித் அல்டிமேட் டீம் அல்டி இன் ஆடியோ. இது உங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டலோட
எஸ், ஒரு பலத்த கைதட்டல் கேட்கலாம். இந்த திரைப்படத்துடைய ஆடியோ ட்ரெய்லர் மட்டும் இல்லாம படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய கைதட்டுகள் மட்டுமே அதுக்கான வாழ்த்துக்களா இருக்கும். ஸோ ஒரு